The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழகத்தில் மொழியை அரசியலாக்குவது போன்றே வங்கத்தில் மதத்தை அரசியலாக்கி தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது பாஜக. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் இரு மாநிலங்களிலும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் தன்னுடைய கவனத்தை இந்த இரு மாநிலங்களிலும் குவிக்க ஆரம்பித்திருக்கிறது பாஜக. தமிழ்நாட்டில் மொழி விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் பிரதான எதிர்க்கட்சி எனும் இடத்தை இலக்காக முன்வைத்து பாஜக செயல்படுகிறது. இதற்கு பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவின் இடத்தை அது கைப்பற்றுவது முக்கியம். அதிமுகவிடமிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்வது முக்கியம். சமூக நீதி கொள்கை, மொழிக் கொள்கை போன்ற சித்தாந்த அடிப்படையிலான விவகாரங்களில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே பெரிய வேறுபாடு கிடையாது. ஆகையால் அதிமுக பேச முடியாத இந்த விவகாரங்களை கையில் எடுப்பதன் வாயிலாக தமிழ்நாட்டு அரசியலை திமுகவுக்கும் தனக்கும் இடையிலானதாக மாற்றியமைக்க பாஜக முற்படுகிறது. இதன் ஒரு பகுதியாகவே மும்மொழி விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் மொழியை அரசியலாக்குவது போன்றே வங்கத்தில் மதத்தை அரசியலாக்குகிறது பாஜக. வங்கத்தில் இதில் முன்னணியில் இருப்பவர் சுவேந்து அதிகாரி. வங்கத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள பாஜகவின் சுவேந்து அதிகாரி 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று பாஜக ஆட்சி அமைத்த பின்பு இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என்று பேசியிருப்பது நாடு முழுக்க அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளதை பார்க்கிறோம். ஆனால் சுவேந்து அதிகாரியின் அரசியலை தொடர்ந்து கவனித்து வருகிறவர்களுக்கு அவரது பேச்சு அதிர்ச்சி அளிக்காது. முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸில் தான் சுவேந்து அதிகாரி இருந்தார். 2020 அவர் பாஜகவுக்கு மாறினார். அவரை போலவே பல முக்கியமான தலைவர்களை இந்த காலகட்டத்தில் பாஜக தன் பக்கம் கொண்டு வந்தது. பாஜக ஆட்சி அமைத்துவிடும் என்று பல பத்திரிகைகள் எழுதும் அளவுக்கு கடும் போட்டியை உண்டாக்கியது. ஆனால் 2023 தேர்தலில் 294 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் 215 இடங்களை வென்று 3ஆம் முறையாக ஆட்சி அமைத்தார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி. பாஜகவால் 77 இடங்களை மட்டுமே பெற முடிந்தாலும் முந்தைய 2016 அது வென்றிருந்த 3 இடங்களோடு ஒப்பிட அதற்கு இது பெரும் வெற்றி. மேலும் பிரதான எதிர்க்கட்சி எனும் இடத்தை மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து அது பறித்தது. இதையடுத்து பாஜகவினரே நெளியும் அளவுக்கு தீவிர இந்துத்துவ கருத்துக்களையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் பேசுபவரானார் சுவேந்து அதிகாரி. 2024 மக்களவை தேர்தல் முடிவில் பாஜக அனைவருக்கும் வளர்ச்சி என்ற முழக்கத்தை கைவிட வேண்டும் என்றும் பாஜகவின் சிறுபான்மையினர் பிரிவு கலைக்கப்பட வேண்டும் என்றும் பேசியதை உள்ளூர் பாஜகவினரை நிராகரித்தனர். வங்கத்து பாஜகவுக்குள் இப்போது கடும் போட்டி நிலவுகிறது. இது முன்பிருந்தே பாஜகவில் இருப்பவர்களுக்கும் புதியதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையிலான மோதலாக மாறி வருகிறது. கட்சியின் புதிய உத்தியான தீவிர மதவாதத்தை யார் தீவிரமாக பேசுகிறார்கள் என்ற போட்டி மேலும் உக்கிரமாக இதுவும் ஒரு காரணம். சில வாரங்களுக்கு முன்புதான் திரிணாமுல் அரசு முல்லாக்களின் அரசு என்றும் பாஜக எம்எல்ஏக்கள் இந்துக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் என்றும் பேசியிருந்தார் சுவேந்து அதிகாரி. அதுவும் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில்தான் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து இஸ்லாமிய உறுப்பினர்களை சட்டமன்றத்திலிருந்து அகற்றுவோம் என்று சொல்லும் அளவுக்கு சென்றிருக்கிறார். பாஜகவில் அவரை அடியொற்றி இருப்பவர்களிடமும் இத்தகு வாணி பேச்சு பிரதிபலிக்கிறது. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக்.
the one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.